டாடி. அப்பா வந்துட்டே இல்லம்மா. ம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ரேக்கா. இனிமே தான் அப்பா. சசியோட சோசியல் மீடியாலேருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் எல்லாமே பிளாக் பண்ணியாச்சு ரேக்கா. அப்பா அவனோட ஆத்திரம். அதிகமாக தான் இருக்கும், நீ கவனமா இரு. ம். எப்போ எங்க பார்த்தாலும் ஷூட் பண்ணிக்கலாம், ஷூட்டிங் ஆர்டரும் வாங்கியாச்சு, ஓகேவா? டாடி சசி மேலதான் கேஸு. இனி யாரும் வாபஸ் வாங்க முடியாது. அவனுக்கு எதிராக யாரை நிறுத்தணுமோ அவங்கள நிறுத்திருக்கோம். ம். நாங்கள் எல்லாரும் உன் கூடயே தான் இருப்போம் ரேக்கா, பயப்படாத. சரிங்க மம்மி. நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டாக வந்துட்டது தெரிஞ்சா இனி இவன் சிவா மேலெல்லாம் கோவத்தை காமிப்பான். சரி, ரெஸ்ட் எடு, நாங்கள் வெளியே இருக்கோம். ம். சிவராமா, அவ கூட பேசலையா? அவ வேற மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காடா. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். மம்மி கூட சண்டை போடாதீங்க டாடி. ஏன் தங்கப்புள்ள பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா? சண்டையெல்லாம் போடல, நான் பேசிக்கிறேன், சரியா? ம். மீனலட்சுமி என்னதான் சொல்றா? அவங்களாம் தெளிவா அவங்க எடுத்த முடிவில் கரெக்டாக இருக்காங்க. அப்போ நீலகண்டன் எவ்வளோ சீக்கிரம் குணமாகறாரோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. சத்யா அவளை நான் நினைச்சாலும் வெளியே கொண்டு வர முடியாதுமா. இல்ல, நீ அப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இல்லை, ஜாமீன் எடுக்காதீங்க. நம்ம ஜாமீன் எடுக்கணும்னு நினைச்சா கூட மீனலட்சுமி விட மாட்டாமா. ம். சிவராமா, அந்த பையனுக்கு டாக்டர்கிட்ட பேசி பார்த்தோமா, அவரும் தெளிவாக இருக்காரு. நாம் என்ன பண்ண முடியும்? செலவுக்கு காசு தான் தர முடியும், மேற்கொண்டு என்ன பண்ண முடியுமா? அதான் அவங்க அம்மா அண்ணனோட ஆஸ்தியை ஃபுல்லாக எழுதி வாங்கணும்னு முடிவு கட்டியிருக்கா. அதுவும் இல்லாமல் ரேகாவை கல்யாணத்துக்கெல்லாம் சிவராமனே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதம்மா, பயப்படாத. நீலகண்டன் நல்ல பையன்தான். நம்ம பொண்ணு மேலெல்லாம் நல்லா சுயநினைவு வந்துட்டா தானப்பா பரவாயில்ல. பார்க்கலாமா? வேற ஏதாவது டாக்டர் இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்து எவ்வளோ சீக்கிரம் குணமாக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குணமாக்க ட்ரை பண்ணுறேம்மா. மீனலட்சுமி அதுக்கெல்லாம் அவ அதிகாரத்தை காட்டும்போது நான் அப்புறம் ஏன் அதிகாரத்தை காட்டுவேன்? இந்த கழுதை யோசிக்காம செய்ய போய் இப்போ நீங்கள் 3 பேரெல்லாம் மோதிக்க வேண்டியதாக இருக்கு. குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு நம்ம வீட்டாளிகளை நம்மளே விட்டு கொடுத்துட முடியுமா என்ன? பையன் நல்ல பையன்மா, அவனுக்காகவாவது யோசிக்கணும்ல. ம். ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரேகா லைஃப்லலாம் அதெல்லாம் நடக்காம நான் பார்த்துக்கிறேம்மா, நீ பயப்படாத. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணேன்னு ஒன்று பெற்றேன். எல்லாம் உன் தலையிலேயே வந்து விடியுதீங்க. நீ இருக்க, சத்யா இருக்கா, என் மாப்பிள்ளைக பிள்ளைக எல்லாரும் எனக்கு துணையா இருக்காங்க. அப்புறம் என்னம்மா விடு. என்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதேதோ நீயும் பேசாத. சத்யா, பிள்ளைங்க ரெண்டும் நீ வந்தால் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறதா இருந்தா பூமாரியா? சின்ன பாப்பா எங்கம்மா? நீ பசங்க பூமாரி மருகுதம் எல்லாரும் கிளம்புங்க, நான் வேணா ரேகாவை வந்து பார்த்துக்கிறேன். அவள் காலையிலேயே எக்ஸ்ரே எடுத்தா, இன்னும் கட்டி போட முடியல, அதுக்கு போயிருப்பான்னு நினைக்கேன். நான் இருக்கேன். பூமாரியும் பசங்களையும். பூமாரி எப்படிமா? ஆமால, அதெல்லாம் அவங்க கூட இருந்துப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகட்டும். ஏன் சத்யா, நீ பிள்ளையா விக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் போய் எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறோம்மா. ம். சரிம்மா, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். நீ வேணா போய் மாத்திரை போட்டுட்டு பாடு. இன்னுமா கட்டு போட்டுட்டு வீட்டுக்கு போல? ஏன் என்ன முடுக்கிறதுலயே இருக்கிறீங்க? பார்க்க தெரியல, கட்டு போட்டு விட்டாதான் போவாங்க. எதுக்குமா வம்பு? அப்புறம் குடும்பத்தையே வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம், அதை வச்சுதான். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலையே ரன் பண்ணுறீங்க. ம். ஆமா தாயே, உன் குடும்பத்தை நம்பிதான் என் ஹாஸ்பிட்டலு குடும்பம் எல்லாமே இருக்கு. அதை ஒத்துக்கோங்க. அதை விட்டுட்டு எங்கள் மாமாட்ட. ஓ, நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டியோ? ஆமாம், அதான் கத்துறது ஊருக்கே கேட்குதே. அப்போ குடும்பமே ஏதோ ஒரு காரணத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துக்குவீங்க, ஆனா உங்களை வச்சுதான். ஹலோ, நீங்களாம் நினச்சிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏம்மா ஏன்? உங்க மாமா அந்த மீனிங்ல தானே பேசிட்டு போறாரு. என்ன எங்கள் மாமா தப்பா சொல்லிட்டாங்க? அதான் நல்லா ஒட்டு கேட்டிருப்பியே, உனக்கே தெரியாதா? ம். பெரிய சிதம்பர ரகசியம் பேசுறீங்க, அதை வேற நாங்கள் ஒட்டு கேட்குறோம். என்ன இப்போ எங்கள் மாமா சொல்லிட்டாங்க? எங்கள் வீட்டு ஆளுனால உங்கள் அண்ணனுக்கு பாதிப்பாகி போச்சு, அதனால எங்க கிட்ட காசே இல்லாம பிச்சாந்தேகி ஏன்னு உங்க கர்ண மகாராஜா உங்க மாமாட்ட வந்து நாங்க நின்னோம் பாரு. நீங்கள் நிற்கல தான். எங்கள் மாமாவும் கர்ண மகாராஜெல்லாம் கிடையாது. ஏதோ பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தமா செலவெல்லாம் அவரே போட்டுக்கிறேன்னு கேட்டாரு. அதுக்கு இன்னும் ரொம்ப தான் பீத்துறீங்க. ஓ, உங்கள் அம்மா தானே சொன்னாங்க செலவெல்லாம். அது உங்க அக்கா போட்டுக்கணும், உங்க மாமா இல்ல. நடக்கிற கதையாக இருந்தால் பரவாயில்ல. நடக்குது நடக்கல அதெல்லாம் வேற. இப்ப நான் உங்க மாமா காசு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொன்னாங்காட்டியும் உனக்கு கோபம் இல்ல? ஆமாம். ஏ லூசு. யாரு? நானா லூசு? ஆமா, கத்தாத, மெதுவா பேசு. நான் மட்டும் உங்க மாமா சொன்னதுக்கு சரின்னு சொல்லியிருந்தேன்,
எங்கள் அம்மா உங்கள் மாமாக்குள்ளது அத்தனையும் எழுதி வாங்கியிருப்பாங்க. வாய மூடம்மா, கொசெல்லாம் உள்ளே போயிட்டு வருது. நிஜமாவா? ஆமாம், அதனால தான் நான் உங்கள் அக்கா பக்கம் திருப்பி விட்டுட்டேன். என் அக்கா பக்கம் திருப்பினதெல்லாம் சரிதான், ஆனா ம், இல்ல நிறைய காசு செலவாகும்ல, நீங்களே எப்படி போட்டுப்பீங்க? நீ கொடு. ஐயோ லூசு, காசு என்கிட்ட அந்த அளவுக்கு இருந்தா நானே தூக்கி கொடுத்துருவேனே. நான் ஏன் என் மாமாட்ட வாங்கிக்க சொல்ல போறேன்? ஆமாம், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், ஆனால் கேட்டால் தப்பாக நினச்சிப்பியோன்னு. என்னது? இல்லை, வேண்டாம். பரவாயில்ல கேளுங்க. ம், இல்லை, வேண்டாம். எங்க பாப்பாக்கு, சிவாக்கு, எனக்குன்னு எங்க எல்லாத்துக்கும் உட முடியாம இருந்தப்பெல்லாம் நீங்க காசு வாங்காம தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க. அதெல்லாம் எங்க அண்ணனுங்களுக்கோசரம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சின்ன சின்னதாக ஏதாவதுன்னா பரவாயில்ல. எங்க பாப்பாக்கும் சிவாக்கும் ஒவ்வொரு தடவைக்கும் ஆப்ரேஷனுக்கெல்லாம் நிறைய செலவாயிருக்கும். இப்போ நீலகண்டன் சாருக்கும். அதனால தான் மாமா தரேன்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் ஃபீஸ் மட்டும்தாம்மா வாங்கல, மற்றபடி உங்கள் பாப்பாக்கும் சிவாக்கும் எல்லாம் எல்லா அமௌண்ட்டும் உங்கள் மாமாவே பே பண்ணிட்டாரு. அதுவும் உங்கள் பாப்பாக்கெல்லாம் அவளோட அமௌண்ட்டே தான். ஐஜி சார் சிவாக்கு வேணால் கொஞ்சம் காசு போட்டிருக்காரு. அதனால என்கிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி நான் நீலாக்கு பார்த்துக்கிறேன். இல்லை அதுக்கு உங்க அம்மா. தேவைப்பட்டா உன் அண்ணன்கிட்ட சொல்லி நான் உங்கள் மாமாட்டையே வாங்கிக்கிறேன். அதுக்கு தான் எங்க மாமா சொன்னார்ல பிளாங்க் செக் தரேன்னு, வாங்கிக்க வேண்டியது தானே. எங்கள் அம்மாவை நம்பி அதெல்லாம் வாங்கி வைக்க முடியாது பாரு. அப்புறம் கேஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா என்ன ஐடியா வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ம், இப்போ அதுக்காக தானே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. அப்படின்னு இல்லை. அப்படித்தான். இவன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி மீனில் வச்சு நிக்கிட்டியா போய் விழணும். ஐயோ இவ வேற இப்படி இருக்காளே. ரேகா என்னாச்சு? எதையோ தேடுற மாதிரி இருக்கு. இல்லை அப்பத்தா, இன்னைக்குள்ளே பிளட் இறங்கிரும்ல, நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம்ல. ம், அப்புறம் இங்கே இருந்துக்கலாமா? இருந்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். இவர் என்னவோ காணல் நீர் மாதிரி யாரும் இல்லாதப்ப வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தா ஆளை காணும். நீ சிவாவை தான் தேடுறேன்னு எனக்கும் தெரியுது ரேகா. என்ன பண்ணுறது, சூழ்நிலை சரியில்லாது. அவர் வேற சசிக்கிட்ட மாட்டிட்டு இப்போ வேலை இல்லாமல். இல்லைன்னா எல்லாரும் இருக்கும்போதே வந்து பார்த்துட்டு போயிடுவாருல்ல. அவர் வந்துட்டு போகிறது உனக்கு கனவு மாதிரி இருக்கு. இதில் அவர் வீட்டுக்கு வர முடியாதுன்னு வேற நீ யோசிக்கிறேன். உன் வயசுக்கு உன் பிரச்சனை உனக்கு, என் வயசுக்கு என் பிரச்சனை எனக்கு. பார்த்துக்கலாம் விடுடா. டே சிவா, அங்கே பாரு ஐஜி. ஐயோ, உன் குண்டு மாமனார் கிட்ட மாட்டல, இப்போ நீ இவர்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா? ஒழுங்கா பேசுடா. என்ன நீ என் மாமனார் இப்படி எல்லாம் சொல்ற? என்னனாலும் உன் தங்கச்சியோட அப்பாடா, உனக்கும் அப்பா. சிவா சார். சாரா? இருக்கட்டும் விடு. நீங்களாச்சும் உங்கள் மருமக பிள்ளையாச்சு. அப்புறம் இங்க நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லை. என் மேலே கோவமா உங்களுக்கு? ஏன் என் கூட பேசவே இல்லை? கோவப்படாம அப்புறம் கொஞ்சுவாங்களாக்கும். என்ன தேவைக்கு என் பிள்ளையா கை வாங்கின நீ? அப்பப்பா அப்படியே அதிசயமாக உங்கள் புள்ள மேலே கையை ஓங்கி. அடிச்சிருவியா நீ? இல்லை அடிக்க விட்டுருவேனாண்ணா? ம் அதான் பார்த்தா ஏன் மேலே கையை வாங்கிட்டு வந்துட்டானே. உங்களதோட நிறுத்திருக்க கூடாது, நல்ல 4 போட்டிருக்கணும். என்ன? என் சார்பா 4 போட்டிருக்கணும். ஓ, அதுக்கு தான் எங்கள் அப்பா நாத்தை பெற்று உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்கள் சார்பா. அது உங்கள் மருமகன் வந்து என்ன அடிக்க. அப்ப நீ மட்டும் என் மகளை கைவாங்கலாமோ? பெத்தவ எனக்கு இல்லாத உரிமையா உங்களுக்கு? ஓ, நினப்ப அப்படி போதா? நம்ம 2 பேத்துக்குமே உரிமை இல்லை. அது சரிதான், சிவாக்கு தானே உரிமை இருக்கு. என்னக்கா 2 பேரும் இப்போதான் இப்படி வரீங்க? நான் உங்கள் அம்மாட்ட அப்படியாவே சோனியாக்கா சந்தியா அவங்க அட்மிட் ஆயிருக்காங்களா, அவங்கள பார்க்க போயிருந்தேன் அப்பதா. எனக்கு தெரியாதுல்ல. அப்போ சத்யா எங்கே போனான்னு தெரியலையே. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம் அம்தா. அப்புறம் சொல்லுங்க அப்தா. நம்ம இதை சொன்னால் வேலை சொல்கிறாங்கன்னு நினச்சிப்பாங்களோ? அம்தா நல்லவங்க தான், எதுவும் நினச்சிக்கலன்னா பரவாயில்ல. என்ன பார்த்தா எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை ஆசிரமத்துக்கு கொண்டு போகிறக்கு பலகாரம்லாம் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. துணி சிலருக்கு எடுத்தாச்சு, சிலருக்கு மட்டும் எடுக்கணும். ரேகாக்கு அப்புறம் உனக்கு நல்ல பழக்கமில்லாங்க. அதான் என்ன விக்கி சொல்கிறது. நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா? இல்லை நானே? அது என்ன ஒரு 1/2 hour ஆகுமா? நானும் வரேன். தேங்க்ஸ் விக்கி. நாங்கள் பார்த்துக்குறோம் பாட்டிமா. ஆனால் எல்லாம் பேக் பண்ணி தான் வச்சுருக்கு. சிலருக்கு துணி எடுக்கணும்னு சொன்னீங்க, எனக்கு அது ரேகாட்டு தான் கேட்கணும். பாதி பேத்துக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு. மீதி பேத்துக்கு சைஸு எப்படி என்ன அதான். சரி, அதை நான் வேணால் கேட்டு சொல்கிறேன். அப்போ ஓகே பாட்டி, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். சரிடா கண்ணு.
உங்களுக்கும் துணி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கு, போட்டு பார்த்துட்டு. நான் பார்த்துக்கிறேன் பாட்டி அதெல்லாம். இல்ல, அவளுக்கு எடுக்கும்போது எடுத்தாச்சு, உள்ளதா இருக்கு. சரி பாட்டி, நான் அதை பத்தி ரேக்காட்ட பேசிக்கிறேன். நான் பிச்சினாக்கா என்ன பண்றான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க, ம் நம்ம வேணா ஏதாவது. சிறுசே அந்த துளுது, இது பெருசு. நம்ம சொன்னா மட்டும் கேட்டுருவா போகுது. இல்லைங்க. உன் பொண்ணுக்காகன்னு பார்க்காத, கொஞ்சம் விட்டுப்பிடி. ம், அது ஒன்றும் இல்லை. 25-27 வயசுல நாங்கள் மட்டும் என்ன சாதிச்சு கிழிச்சிட்டோம். ரேகாப்பாலாம் எவ்வளவோ நாள் பிஸ்னஸ் செட் ஆகாம தான் இருந்தாப்ல. இருக்கலாங்க சார், இருந்தாலும் பெருசா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, கையில தொழில் கூட இல்லாம. என்னங்க, சீனிவாசன் சார் பத்தி ம்ஹும். இவர் எதையும் அந்த பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டாரு. அப்புறம் உங்க அம்மாட்ட சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டான்னு வெளியே கீது வந்துடாதீங்க. ஏம்மா, ஏன் பிச்சை எடுக்கிற நிலைமையிலையும் உன் வீட்டுக்கெல்லாம் எச்சவட்டில் தூக்கிட்டு வந்துட மாட்டேன். ரயில்வே கேட்டில் தலையை கொடுத்து செத்தாலையும் சாவேனே ஒழிய அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே நடக்காது. இந்த நல்லதுக்கு தானே சொல்றேன், கோவம் மட்டும் வந்தா பத்தாது. என்னவோ இவங்க வாராகன்னு நான் பொங்கி வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரிதான். ஆசைய பாரு. அதானே, எங்கே வந்துடுவாங்களோன்னு வீட்டை பூட்டிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் இல்லை உட்காந்துப்பேன் நீ. யாரு, நானா? நானா அந்த ரகம்? நீங்களே உங்களை சொல்லிக்காதீங்க. ரொம்ப வாய் பேசாத என்ன, அந்த குதிரவாலில் அப்படியே கைத்தை கட்டி ஃபேனில் தொங்க விட்டுருவேன். ஓ, பிளான் எல்லாம் ரெடியாக தான் இருக்கா? செஞ்சாலும் நல்லா செய்வீரு நீரு. நீ செய்யற வரைக்கும் என் கை பூவெல்லாம் பறிச்சுட்டு இருக்கோம். இந்த வாய் இருக்கே வாய், அதுக்கு மட்டும் குறைச்சல இல்லை அக்காலும் தங்கச்சிக்கும். பரவாயில்ல, நாங்கள் ஒன்றும் உங்களையாட்ட டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு மண்டியில் மசாலா இல்லாமல் இல்லை. ஓய், என்ன போட்ட நான் நாலு. டே லூசு மலையா, ஒன்று சொன்னா எதுக்கு சொல்கிறாங்கன்னு யோசிடா. என்ன இவ அங்கே சுற்றி இங்கே சுற்றி படக்குன்னு போடா வாடான்னு பேசுகிறா. மேடம், மரியாதையெல்லாம் பயங்கரமாக வருது. ஆமாண்டா, கிறுக்கு பையலே. இதெல்லாம் தேவையாடா ஈஸ்வர் உனக்கு? முதல்ல காலுக்கு ஒரு கட்டை போட்டு வாய்க்கு ஒரு பேண்டேஜை போட்டு அனுப்பு இங்கிருந்து. நாக்கு இருக்கா? ஆமாம் பின்ன. ம், சொல்லுங்க மேடம். நீங்கள் தான் ரொம்ப அதிபுத்திசாலியாச்சே. யோ லூசு. நெக்ஸ்டா? வருமானம் வர மகாலட்சுமி யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? இங்கிருந்து வெளியே போய் சார் என்ன பண்ணுறதா உத்தேசம்? நான் மூட்டை சுமக்கிறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் வாடி வா, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டின்னு சொல்லி தானே நீ என்ன. ஆனால் மற்றவங்கள பற்றியும் கொஞ்சமாவது யோசிக்கணும். அதானே, நான் இதுலேருந்து வெளியே போயிட்டா அதுக்கப்புறம் உன்னோட கௌரவமெல்லாம் கொஞ்சம் போயிடும். நல்ல வேலை உன் புத்தி என்னென்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. மற்றவங்கள பற்றியா? ஆமாம், ஹலோ, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபெசிலிட்டிஸை பொறுத்து தானே உங்கள் அண்ணன் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு வச்சுருக்கீங்க. நீங்கள் வெளியே போயிட்டா ரொம்ப நல்லவங்களாம். ஐயோ அப்பா, ஆக்டிங்க்கு அவார்டே தரலாம். இல்லை மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் இல்லை, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேனா? நீங்கள் தான் பெரிய பஞ்ச் டைலாக்கெல்லாம் அடிச்சுடுவீங்களே, என்ன மாதிரி ஏன்னு பார்த்துக்க முடியுமான்னு. வாயத்திறந்து உண்மையத்தான் சொல்லி தொலைடி. அப்படியே நடிக்கிறான். ஏன், நான் வெளியே கிளினிக் வச்சு அந்த வருமானத்தை வச்சு கூட என் அண்ணனை பார்த்துப்பேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? அப்போ சரி, எனக்கு என்ன பிரச்சனை இதில்? மேடம்க்கு என்கிட்ட எதையுமே சொல்லத்தான் தயக்கம் இருக்கும். ஆனால் அவங்க அண்ணங்கிட்டையும் ஃப்ரெண்டுக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு நான் முக்கியம் இல்லைல்ல, அவங்க தானே முக்கியம். அப்படியெல்லாம் இல்லைங்க, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை, ஒரு வித பயம்தான். பயம் உனக்கு, அதை நாங்கள் நம்பணும். பின்ன என்ன ஆசையா? எனக்கு இருக்கேன் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ வந்து சமாளிச்சு தொலையட்டும்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க, என் மூஞ்ச பார்த்து சொல்லி பார்ப்போம். விஷயம் தெரிஞ்சு எப்படியும் சண்டை வரும், உங்கள் தங்கப்பிள்ளைய வச்சு சமாளிச்சிடலான்னு இருந்தேன். அதானே அதானே, எல்லாத்துக்கும் கிடைச்சிட்டா ஒரு இழிச்சுவாச்சி. ம், அதுவா இழிச்சுவாச்சி? அதான் என் பிள்ளைய காவு கொடுத்துட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியே. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உண்மையத்தானே சொன்னேன். குத்துமுளை நெஞ்சு குறுகுறுக்குதோ? நீங்கள் நான் ஏதாவது பிள்ளைய சொன்னாவே என்னை வெட்டி போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்க அதனால கொலகாரன் கையில் கொடுத்துட்டு உட்காந்துருந்தியா? பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, ஏன்னா தப்பு என் மேலே இருக்குல்ல. ஒத்துக்கிட்டா சரியா போச்சா? ஏதோ என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை, ஆயிருந்தா உங்கள் பிள்ளைக்கு முன்னாடி நானும் உயிரை விட்டுருக்கணும். இல்லைனாலும் நீங்கள் வந்து அதைத்தானே பண்ணியிருப்பீங்க. ஆமாம், நம்ம கேட்க வந்த விஷயத்த கூட கேட்கலாம். இவளா படப்படன்னு பேசினா இப்போ என்ன திரும்பி உட்காந்துட்டு இருக்கா. இங்கேருந்து கிளம்புற ஐடியா இருக்கா இல்லையா? இந்தாங்க, காலையிலேருந்து சாப்பிடல, அதான் மூளை வேலை செய்யல. முதல்ல சாப்பிடுங்க. நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேனா, பசிக்குதுன்னு சொன்னேனா? ம்,
உங்களை கவனிச்சுக்க 1000 பேர் இருக்காங்க தான் ஹாஸ்பிட்டல்ல. ஆனாலும் உங்க டார்ச்சர்லாம் நாளா பார்த்துக்க வேண்டியதா இருக்கே. அடப்பாவி, என் அம்மா கூட நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கேட்கல. இது வரைக்கும் கேட்டதும் இல்லை தான். ஆனால் நீ அக்கறையாக கொடுக்குறேன்னு நான் நினச்சிட்டேன். டார்ச்சர்னு சொல்லிட்டியே. என்னப்பா இதை வாங்கி சாப்பிட போறீங்களா இல்லையா, இல்லை ஊட்டி விடணுமா? அப்புறம் நான் சாப்பிட்றத பார்த்தெல்லாம் கண்ணு வச்சிடக்கூடாது, எனக்கு வயிறு பசிக்குது. அதானே எலியே ஓடுதுன்னு நினச்சினே. அப்போ கட்டு போடுற ஐடியா இல்லை. போட்டு விடுற ஐடியா உங்களுக்கு இல்லைல்ல? நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்பவும் நாங்கள் இருப்போம். என்ன ஹெல்ப் வேணாலும் எப்போ வேணாலும் கேளுங்க, செய்ய நான் தயாராக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்புறம் சின்ன ரெக்வெஸ்ட்டு. சொல்லுங்க. நீங்கள் இந்த வாங்க போங்க சார்னு கூப்பிட்றதெல்லாம் 3வது மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. நம்ம ஒரே குடும்பம் ஆயாச்சு. அதனால அதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. சரிங்க, ட்ரை பண்ணுறேன். என்னனாலும் உங்கள் பெருந்தன்மைக்கு முன்னாடி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் எங்கள் பொண்ணுக்காக எங்கள் கடமையை கூட இனி சரியாக செய்யலை. அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னனாலும் நாங்களும் எங்கள் பொண்ணும் ரொம்ப லக்கி தான். இங்கே பாரு மறக்குதும், நீ எனக்கு மெய்டு கிடையாது, ஒய்ஃப் கூட இல்லை, என்னோட லைஃபு. நான் ஏதாவது என்னைக்காவது உன்கிட்ட மறைக்கிறேனா? நீ ஏன் என்கிட்ட மறைக்கிற? கேட்டால் சொல்ல பயமாக இருக்குன்னு சொல்கிற. ஆனால் நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்த அடுத்தவங்க வாயால் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? தப்பு தாங்க. ஆனால் நீங்கள் அடுத்தவங்க வாயால் கேட்கல, என் அண்ணா வாயால் தான் கேட்டீங்கன்னு சமாளிக்காத. நம்ம 2 பேருக்குள்ள ரேக்கா வரதே அதிகபட்சம்தான். இதில் என்ன உன் அண்ணன்? இல்லை, விஷயம் தெரிஞ்சு நீங்கள் விஷயம் தெரிஞ்சாலும் தெரிலைனாலும் எவ்வளோ வேகமாக வரணுமோ அவ்வளோ வேகமாக தான் நான் வந்திருக்கேன். ஏதோ சத்தியம் இருந்து நீலகண்டன் யாரோட பையன், என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சங்காட்டி ஓகே. இல்லைனா அப்படி இருந்தும் நம்ம நினச்ச மாதிரியெல்லாம் இங்கே எதுவுமே நடக்கல. மீனலட்சுமி அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ அவள் பிளான் போடுறான்னு தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ. இதுக்கெல்லாம் நான் இல்லை, யார் தான் பொறுப்பாக முடியும்? பரமு இப்படியெல்லாம் பண்ணுவான்னு. வாஸ்தவம் தான், அதுக்குன்ட்டு தப்பு தாங்க. இனிமேல் இப்படி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஏதோ சத்தியன் கிட்ட நீ எல்லாம் சொன்னதாட்டி பரவாயில்ல. இல்லைனா தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் இங்கே வந்து அப்பப்பா. இன்னும் சொல்லப்போனா பரமு குறி வச்சது ரேகாக்கு தான், நீலகண்டனுக்கோ சசிக்கோ இல்லை. சசி ஷூட் பண்ணிடுவானோன்னு பயந்து ரேகா ஓடி வருவான் தான் அவ எதிர்பார்த்துருக்கா. ஆனால் அது நடக்கல. சசி பரமு ஓப்பெல்லாம் சொல்லினாலும் அதான் உண்மை. இது வரைக்கும் போனது போகட்டும், இனிமேலாவது கவனமாக இருங்க. பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ. ம். அப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னோட சுயமரியாதையோ தன்மானத்தையோ இழந்துட்டு நிற்காத. என்ன லுக்கு? அவ தான் ஏதோ ஆத்திரத்தில் பாடி ஷேமிங் பண்ணிட்டு குடும்பத்தையே கண்ட மணிக்கு பேசுகிறானா, நீங்கள் எல்லாரும் வாய மூடிட்டே நிற்கிறீங்க. பரமு பண்ண காரியத்துக்கு அவள் அதோட விட்டாளேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு குண்டு ஒல்லி அழகு குள்ள நெட்டை இப்படியெல்லாம் பேசுவா, நீ வாயை பார்த்துட்டு நிற்பியா? ரேக்காவது 4 அறதான் விட்டா. என்னை கேட்டால் நீ அவளை தூக்கி போட்டே மிதிச்சிருக்கணும். உன்னோட ஃபேஷனை உன்னோட பிஸ்னஸை நீ கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க. அது மட்டும் இல்லை, உன்னோட ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் ஃபேமிலியில் எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருக்கும். பிஸ்னஸ் ஃபேமிலின்னு எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் நீ. அப்படி இருக்க மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லையா என்ன? அதான் சொல்கிறேனே. மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா ஃபிசிக்கலியும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. நான் சொல்லாமே நீ அதை பண்ணியிருப்ப. இப்படி யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கேயும் குற்ற உணர்ச்சியோட தாழ்வு மனப்பான்மையோட ஒதுங்கி நிற்காத. ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி பிஸ்னஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வருது? பெத்த பிள்ளை தான் ஒன்றத்தையும் கண்டுக்க மாட்டேங்குது. கட்டின பொண்டாட்டி அதுக்கு மேலே. முதல்ல எல்லாத்தையும் தூக்கி என் மக கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கணும். அப்போது சொல்லாதீங்க, செய்யுங்க. நானும் உங்ககிட்ட இந்த அர்ச்சனை வாங்குறதுலேருந்தாவது தப்பிப்பேன். என்ன? ஒன்றும் இல்லை, சாமி எப்போ மலையேறும்னு நினச்சேன். நல்ல வேலை வீடாக இல்லாமல் போச்சு. இல்லை கற்பூரத்தை கொளுத்தி வாயில் போட்டுருவாளோ? யோ டாக்டரு, காற்றுள்ள போதே தூத்திக்கணும், அவன் தான் புத்திசாலி. இந்தாயா சாப்பிடு. ஓ, இதை நான் சாப்பிட்ணுன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் உங்கள் ரூமில் உங்கள் ஃபேனு கீழே உட்காந்து சாப்பிட்றேன்னு அதுக்கு தனியாக பில்லு பே பண்ணுமோ? ச்சே, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் ஊட்டி விட்டால் போதாது. காலம் முழுக்க ஊட்டி விடவும் நாங்கள் ரெடி தான். என்ன சொன்னீங்க மேடம்? ஐயோ, மூளை தான் வேலை செய்யறது இல்லைன்னா காதுமா?
நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளை போட்டு தாக்குறாளே. ஐயோ, யாராவது வர்றதுக்கு முன்னாடி கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிப்போம். என்ன சார், என்ன அடுத்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? யூஸ் பண்ற பாத்ரூம்க்கு கூட ஜிஎஸ்டியோட பில் போட்டுடலானா? பாரு, நல்லா பொழைக்க தெரிஞ்ச பிள்ளைமா நீ. இதே மாதிரி யோசிச்சின்னு வச்சுக்கியே. என்ன உங்க அம்மாக்கு அடுத்த கோடீஸ்வரி நானா? அஃப்கோர்ஸ், அதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. தேங்க்யூ ஸோ ஹாப்பி. ஓ, அதனால தான் மேடம். ஆ, ஐயோ, ஊட்டி விட்டதுக்காக இட்லிக்கெல்லாம் பில்லு போட்ட மாட்டேன், பயப்படாதீங்க. விட்டா நீ அதையும் பண்ணுவ இல்ல? நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தா. ஆ, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் யாரைனாலும் வச்சு கஞ்சி ஊத்துற அளவுக்கு உடம்புலையும் மனசுலையும் தெம்பிருக்கு. நாங்களும் உங்களை ஏட்டெல்லாம் இல்லை. பாரு, விளையாட்டெல்லாம் இல்லை, நிஜமா நல்லா யோசிச்சு சொல்லு. நாங்களா ஒருக்கா சொன்னதான், மாத்திலாம் பேச மாட்டோம். அப்போ மாமனுக்கு கஞ்சி ஊத்த ஆல்ரெடி. தினம் தினமும் நினைப்பு வளைக்கிறதே, என்னை தொலைக்கிறதே, கணம் கணமும் என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலையே, வெளியே வரவும் வழியில, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில, வெளியே வரவும் வழியில, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில, தினம் தினமும் நினைப்பு. எவ்வளோ நேரம் ஆச்சு? நாளைக்கு வேறு டிஸ்சார்ஜ் ஆயிடுவோம். இவரை பார்க்கவே முடியாது. இன்னமும் அழக்கானோம். ரேவதிங்க கிளம்பி போனதும், சிவா நீ மட்டும் வராமல் இரு, அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. அப்புறம் அடிக்கடி வீட்டு பக்கம் வரலாம்ல? இல்லைங்க, சரி, அது உங்க பிரியம். கல்யாணத்துக்கு அப்புறமாவது மாறீங்களான்னு பார்ப்போம். அப்பப்போ ஃபோன்லையாவது பேசுங்க. சரிங்க. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. சசி விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அப்புறம் எப்போனாலும் எங்கனாலும் தயங்காம கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க. என்னங்க மேடம், வாய் அடிச்சு போயிட்டீங்க, பதிலையே காணோம். இதுல ஹாட் பாக்ஸ் நிறைய இருக்க இட்லியெல்லாம் சாப்பிட்டு முடிங்க, அப்பதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். இல்ல, இது என்ன வயிறா இல்ல வண்ணாந்தாலியா? அத்தனையும் நானே சாப்பிட? மேடம், நல்ல பிளான் போட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா? ஓ, சூப்பரா செய்யலாமே, அதையெல்லாம் வெளியேடு. நிஜமாவா? ஆமா, எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வாய்க்குள்ள போட்டு திணிக்க போறேன் இப்போ. யோ பாயா கருவாயா. விக்கி பொலமாமோ? இவரா? இவளுக்கு என்னாச்சு? யார் இவங்க? இவங்கள பார்த்து